ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண விலாக் தாங்க இது. இந்த விலாகில் நம்ம வீட்டு கிருஷ்ணர் எப்படி அலங்காரம் பண்ணோம், அப்புறம் டெக்கரேஷனுக்கு என்னென்ன ஐட்டம்லாம் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணோன்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீட்டில் பூஜை பண்ணும்போது இல்லை நெக்ஸ்ட் இயர் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மவுண்ட் ரோட்டர் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் வைக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் கிருஷ்ணர் வைக்க பிளான் பண்ணியிருந்த இடத்துல ஸ்க்ரீன் மாட்டுறதுக்கு ஆணி எதுவுமே இல்லை. மீஷோவில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு டென்ட் இருக்கும். அந்த டென்ட்டு தான் லாஸ்ட் டைம் சிம்பாக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம் விளையாடுறதுக்கு. சரி, அதை வச்சு நம்ம பேக் ட்ராப் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஐடியா நல்லா இருந்தது, ஆனால் அது அந்த அளவுக்கு ஸ்டிஃப்னஸ் இல்லை. சரி, ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செல்லோ டேப் சரி கனெக்ட் ஆகிற இடத்துல சுற்றி விட்டுறலாம், அப்போ தான் அது விழாமல் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா கனெக்ட் ஆகிற இடத்துலையும் செல்லோ டேப் சுற்றி விட்டுட்டேன். இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு ஸ்டிஃபாக இருந்தது, நல்லா ஆடாமல் ஸ்ட்ராங்காக நின்ன மாதிரி இருந்தது. சரி, இது ரெடி ஆகிடுச்சு ஸ்க்ரீன் மாட்டுறதுக்கு. ஆனால் இது நிற்க வைக்கணுன்னா கீழே பேஸ்மெண்ட் எதாவது ஸ்ட்ராங்காக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வீட்டில் 2 ஃப்ளவர் பாட் யூஸ் பண்ணாமையே வச்சுருந்தேன். அதில் மண்ணெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு 2 சைடு நிற்க வச்சுட்டா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் வைக்க போகிறோம். 2 டைனிங் டேபிள் சேர் பேக்ரவுண்டில் வச்சுட்டு முன்னாடி டைனிங் டேபிள் சேரில் தான் ஷால்லாம் போட்டுட்டு கிருஷ்ணர் செட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 ஃப்ளவர் பாட்டும் 2 சைடு வச்சுட்டேன். அதுக்கு கீழே கொஞ்சம் ஹைட்டாக தெரியறதுக்காக ஒரு பாக்ஸ் மாதிரி 2 சைடும் வச்சாச்சு. இப்போது இந்த ஸ்டாண்டை அப்படியே ஃப்ளவர் பாட்டில் இன்சர்ட் பண்ணிட்டோம். நம்ம நினச்சி பார்த்ததை விட நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. ஸ்க்ரீன் வெயிட் தாங்கும் கண்டிப்பாக. அடுத்து நான் இந்த ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்க்ரீன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். கிருஷ்ண ஜெயந்திக்காகவே நான் போய் பாரிஸில் பர்ச்சேஸ் பண்ணது. ஹம்மா ஹெல்ப்போடு ஸ்க்ரீன் மாட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு போட்ட உடனே அப்படியே வலிக்கிட்டு விழுந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் துணி கிளிப் இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஸ்க்ரீனை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஃப்டி பின் வச்சு நம்ம பின் பண்ண பிறகு ஸ்க்ரீன் நல்லாவே நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளவர் ஹேங்கிங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். அந்த ஃப்ளவர் ஹேங்கிங்ஸ்லாம் மேலே அந்த கிளிப்பு சேஃப்டி பின்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அது மேலே அப்படியே அந்த ஃப்ளவர் ஹேங்கிங்கை தொங்க விட்டாச்சு. 2 ஃப்ளவர் ஹேங்கிங்கை அப்படியே யூ ஷேப்பில் பின் பண்ணியாச்சு. லோட்டஸ் ட்ராப்லெட்ஸ் ஒரு 3 வாங்கியிருந்தோம். அதுவும் அங்கங்கே பின் பண்ணி வச்சாச்சு. எனக்கு இந்த லோட்டஸ் ட்ராப்லெட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் அழகாக பின் பண்ணிட்டு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் பண்ண கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் அம்மா சரி பண்ணி பின் போட்டு நீட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் ஃப்ளவர் ஹேங்கிங் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்க்ரீனில் மாட்டினா ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக அழகாக தெரியும்னுட்டு அது 2 சைட்லேயும் மாட்டி விட்டாச்சு. இப்போது இந்த டேபிளில் தான் கிருஷ்ணர் வைக்க போகிறோம். அதனால் டேபிள் இழுத்து அந்த இடத்துல வச்சுட்டு அந்த டேபிள்லாம் க்ளீனாக தொடச்சி எடுத்துடலான்னு சொல்லிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாச்சு. டேபிள் நல்லா காஞ்சிடுச்சுன்னா நம்ம டேபிள் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்மாவோட சாரீ தான் எடுத்திருந்தேன். இந்த சாரியோட கலர் நல்லா பளிச்சுன்னு அழகாக இருந்தது. இப்போ நம்ம டேபிளோட பாட்டம் மட்டும் கவர் பண்ண போகிறோம் இந்த சாரீ வச்சு. மேலே ஏதாவது ஒரு கான்ட்ராஸ்டான கலர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டா அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை ஃபோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நானும் அம்மாவும் சேர்ந்து டேபிளோட பாட்டம் மட்டும் கவர் பண்ணிடலாம். அப்படியே அந்த ஃப்ளவர் பாட்லாம் கவர் பண்ணிட்டா தான் நமக்கு நீட் லுக் தரும். இந்த சாரியை 2 சைடு இழுத்து சேஃப்டி பின் போட்ட பிறகு நல்லா ஸ்டிஃபாக நின்றுடுச்சு. மேலேயும் அம்மாவோட சாரீ தான் பனாரஸ் பட்டு, அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கீழே விட்டாச்சு. டேபிள் ரெடி பண்ணியாச்சு. அம்மா கிருஷ்ணரை பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எவ்ரி இயர் கிருஷ்ணரை பெயிண்ட் பண்ணுவாங்க. வெறும் அவர் போட்டிருக்க அந்த கோல்டு ஆக்சசரிஸ் அப்புறம் ஷால் அதெல்லாம் மாலை அதெல்லாம் மட்டும் பெயிண்ட் பண்ணுவோம். அப்போ தான் கிருஷ்ணர் நல்லா ஹைலைட்டாக தெரிவார். அம்மா பெரிய கிருஷ்ணரை பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் குட்டி கிருஷ்ணர் மட்டும் அந்த கோல்டு பெயிண்ட் அடிச்சிட்ருந்தேன். இந்த ஒயிட் கிருஷ்ணர் எங்கள் அவா எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது. நானும் அம்மாவும் பெயிண்ட் பண்ணும்போது அவாவை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். சின்ன வயசில் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுவோம், அவ்வா எப்படியெல்லாம் சாமி கும்பிடுவாங்க, அது எல்லாமே அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவ்வானா பாட்டி, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, அதனால நான் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் உங்கள் பாட்டியை ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குட்டி கிருஷ்ணரை பெயிண்ட் பண்ணி அம்மா கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணலான்ட்டு தர்மாக்கோல்லையே ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தர்மாக்கோலை ஒரே சைஸில் 4 பீஸ் கட் பண்ணிவிட்டு டூத்பிக் வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு அழகான கோலம் போட்ட உடனே
சூப்பரான ஸ்டெப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நானும் அம்மாவும் கொஞ்சம் திங்ஸ் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் வீட்டு பக்கத்தில் இருந்த மார்க்கெட் தான் போயிருந்தோம். செம்ம கூட்டங்க, தெரியாமல் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் எல்லா திங்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரவே போதும்னு ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் நல்ல டைம் பார்த்துட்டு கிருஷ்ணரை வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மனை போட்டு அது மேலே வந்து ஒரு அழகான ஷால் போட்டுட்டு நம்ம வீட்டு கிருஷ்ணரை வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சு. பெயிண்ட்லாம் பண்ணிவிட்டு பார்க்கும்போது கிருஷ்ணர் வந்து அவ்வளோ அழகாக இருந்தார். ரியலாக அந்த இடத்துல நிற்கிற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து ஜுவல்லெல்லாம் வந்து போட்டாச்சு. அப்புறம் கிருஷ்ணர் பின்னாடி வைக்கிற மரம் மாதிரி இருக்கணும்னுட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். மரம் வந்து பின்னாடி ஒரு பாட்டில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது பேலன்ஸ் கொடுக்கணுன்ட்டு கிருஷ்ணர் மேலேயே வந்து ஒரு கயிறு கட்டி செட் பண்ணியாச்சு. கிருஷ்ணர் பக்கத்துலேயே வந்து நான் வீட்லேயே பண்ண ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின் தான் வச்சுருந்தேன். அந்த வாட்டர் ஃபவுண்டெயின் வந்து டீட்டெயிலாக வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் குட்டி குட்டி கிருஷ்ணர் எல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். கிருஷ்ணருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு முக்காலி போட்டு அது மேலே வந்து ஃப்ளவர் ஹேங்கிங் வந்து சுற்றி விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு கிருஷ்ணர் வச்சுருந்தேன். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபவுண்டெயின்லேயே வந்து ஒரு குட்டி குழந்தை கிருஷ்ணர் வந்து அதில் நனைஞ்சிட்டே இருக்க மாதிரி செட் பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்னொரு கிருஷ்ணர் வந்து தவழ்ந்துட்டே போய் வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி செட் பண்ணியிருந்தேன். பெரிய கிருஷ்ணர் கீழே வந்து ஸ்டெப்ஸ் வச்சுருக்கேன். தர்மாக்கோலில் நான் பண்ணியிருந்த ஸ்டெப்ஸ் வந்து செட் பண்ணிவிட்டு அவரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2 மயில் இறகும் வச்சாச்சு. தவழ்ந்துட்டு வர கிருஷ்ணர் முன்னாடி வந்து ஒரு பவுல் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுட்டு அது ஃபுல்லாக வந்து காட்டன் வந்து நிரப்பி ஒரு வெண்ணெய் பானை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவர் தவழ்ந்துட்டே வந்து வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2 வெண்ணெய் பானை நான் பாரிஸில் வாங்கியிருந்தேன் டெக்கரேட் பண்ணது, அதுலேயும் வந்து காட்டன் வச்சாச்சு. அப்புறம் முக்காலி போட்டு ஒரு கிருஷ்ணர் வச்சுருந்தோம்ல, அவர் கீழே வந்து உருளி வச்சுட்டு அந்த ஃப்ளவர் ஹேங்கிங் அப்படியே அந்த உருளியை சுற்றுற மாதிரி வச்சுட்டு சாமந்தி பூ வச்சுட்டு அப்படியே ஃப்ளோட்டிங் கேண்டிலும் வச்சுருந்தேன். கேண்டில் ஏற்றி பார்த்தா உருளி வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னுட்டு. அதுக்கப்புறம் தர்மாக்கோல் ஸ்டெப்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அதுலேயும் வந்துட்டு ஆல் சைட்ஸ் வந்து கேண்டில் வந்து செட் பண்ணியிருந்தேன். கேண்டில் ஏற்றி விட்டால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரோஸ் மாலை கூட நம்ம வீட்லேயே கோத்துருந்தோம். ரோஸ் மாலை எப்படி கோக்கிறதுன்னு கூட நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் மார்னிங் பண்ணியிருந்த வாட்டர் ஃபவுண்டெயின் வந்து நான் மேலே செட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து தவழ்கிற கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி செட் பண்ணியிருந்தேன். ஸ்டெப்ஸில் வந்து ஒரு குட்டி கிருஷ்ணர், அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் ராதே, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பெரிய கிருஷ்ணர், பக்கத்தில் கிருஷ்ணரோட ரைட் ஹேண்ட் சைடே ஒயிட் கலர் கிருஷ்ணர், அவருக்கு கீழே வந்து உருளி செட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தின்றனால வாசலில் வந்து கிருஷ்ணரோட பாதம் தான் அம்மா வந்து கோலமாக போட்டிருந்தாங்க. கோலம் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு படைக்கிறதுக்கு 2 டீப்பாய் வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி செட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு அழகான ஷால் போட்டாச்சு. டீப்பாய் செட் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாமே தனித்தனியாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடிச்சுட்டு கிருஷ்ணர் பாதம் வைக்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எப்போவுமே கிருஷ்ணர் பாதம் வந்து கை மடக்கி அந்த அச்சு தான் வச்சு வைப்பேன். இந்த வாட்டி அப்படியே வரைகிறேன்னு சொல்லிட்டு வரைஞ்சி லைட்டாக வந்து சொதப்பல் ஆகிடுச்சு. பாதம் வந்து கொஞ்சம் பெருசாக வந்துடுச்சு. கிருஷ்ணர் பாதத்துக்கு குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாதத்துக்கும் ஒரு ரோஸ் பூ வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். நீங்கள் கிருஷ்ணர் பாதம் எப்படி போடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாதம்லாம் போட்டு முடிச்சுட்டு கிருஷ்ணருக்கு ரொம்ப உகந்த அவல் பாயாசம், பால், தயிர், வெண்ணெய் இது எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு கண்டிப்பாக வச்சு கும்பிடணும். நம்ம எது வைக்கிறோமோ இல்லையோ இந்த 4 ஐட்டம் வந்து கண்டிப்பாக வச்சு கும்பிடணும். கிருஷ்ணருக்கு உகந்த பிரசாதம்லாம் படைச்சிட்டு கிருஷ்ணருக்கு வந்து வாயில் வெண்ணெய் வச்சாச்சு. கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு வந்து வாயில் வெண்ணெய் வைக்கணும். எல்லா கிருஷ்ணருக்கும் வந்து அப்படியே வந்து வாயில் வெண்ணெய் வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உருளியில் வந்து கொஞ்சம் கேண்டில்ஸ்லாம் போட்டிருந்தோம்ல,
அது எல்லாமே வந்து ஏற்றி விட்ட பிறகு உருளி பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் கிருஷ்ணர்கிட்ட ஸ்டெப்ஸ் வச்சுருந்தோம்ல, அந்த ஸ்டெப்லேயும் வந்து கேண்டில் ஏற்றி விட்டாச்சு. நான் மேலே இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அவள் வந்து கீழே குத்து விளக்கில் வந்து சுற்றி வந்து சாமந்தியை உதிர்த்து போட்டு அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஃபைனலாக எல்லா டெக்கரேஷனும் அலங்காரமும் முடிச்சுட்டு கிருஷ்ணருக்கு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த டெக்கரேஷன் அலங்காரம்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ போட எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். வாசல்லேருந்து கிருஷ்ணர் பாதத்துலேருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பார்க்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் அம்மாவும் எல்லா டெக்கரேஷனும் முடிச்சுட்டு பூஜை பண்ணும்போது அழகாக ரெடி ஆகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து ஒர்க் பிஸிலேயே வந்து எங்களால் ரெடி ஆகவே முடியல. மார்னிங் ரெடி ஆனதோடு அப்படியே தான் பூஜை பண்ணோம். இது நிறைய லேடிஸால் ரிலேட் பண்ணிக்க முடியும். நிறைய வாட்டி வந்து நம்ம வேலை பிஸியில் நம்ம ரெடி ஆகிறதே மறந்துடுறோம். ஃபைனலாக சிம்பாவும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டாச்சு. ஃபைனலாக கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்ப பிளஸ்ஃபுல்லாக சூப்பராக போயிருந்தது. உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மாம் டாட்டர் vlog சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.